ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சிறப்பான திரைப்படத்தோட தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான டிக்டேட்டர்ஷிப் படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒன்லைன் கேட்டிங்கன்னா ஒரு நாட்டில் டிக்டேட்டராக இருக்கிற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வராரு. அமெரிக்கா வர இடத்துல அவருக்கு நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குது. அவர் ஒரு நார்மல் மனுஷனாக மாறிடுறாரு ஒரு சுச்சுவேஷனால். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் திருப்பி டிக்டேட்டராக மாறினாரா இல்லை சாதாரண மனுஷனாகவே வாழ்ந்துட்டாரா அப்படின்றத சும்மா வேறு லெவல் காமெடியாக இந்த படத்தில் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ படத்துக்குள்ளே போகலாம் வாங்க. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வைத் அப்படின்ற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த அரேபியன் கண்ட்ரிஸ் மாதிரி இருக்குது அந்த ஊரில் எக்கச்சக்க எண்ணெய் இருக்குது. ஸோ 7 வயசுலேயே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பவரில் வந்துடுறாரு. 7 வயசுலேயே பவரில் வந்தனால அவரோட அட்டூழியம் எக்கச்சக்கமாக இருக்குது. அவர் அவரே சொந்தமாக ஒலிம்பிக்ஸ் நடத்துகிறாரு. ஸோ அந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் அவரே கிட்டத்தட்ட 16-17 கோல்டு மெடல் அடிக்கிறாரு. யாராவது எதிர்த்து வந்தாலும் அவங்களையும் சுட்டுறாரு. இது மட்டும் இல்லாமல் ஆயில் எடுத்து தேடி வைக்கிறது, நியூக்ளியர் வெப்பன் கிரியேட் பண்ணுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிக்டேட்டரும் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் இவரும் பண்ணுறாரு. ஸோ இவரை எதிர்த்து யார் வந்தாலும் அவங்கள போட்டு தள்ளிடுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டி கூட தான் எவ்ரி நைட்டு என்ஜாய் பண்ணுவார். என்ஜாய் பண்ணக்கப்புறம் அந்த செலிப்ரிட்டி இவர் கூட தூங்கணும், கடல் பண்ணணும் அப்படின்னு இவர் நினைப்பார். பட் யாரும் அவர் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் காசை வாங்கணுமா, இருந்தோமா போனோமா அப்படின்ட்டு தான் இருப்பாங்க. இவருக்கு யாராவது ஒருத்தர் கூடவே நைட்டு இவர் கூட தூங்கணும் அப்படின்னு ஆசை. பட் யாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் இவருக்கு ஒரு கெடு கொடுத்துட்றாங்க. இவர் தானாக அமெரிக்காவுக்கு இவரோட கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த நாட்டோட மேலே பாம்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் இவரும் காண்டாயிடுறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் நியூக்ளியர் வெப்பன்லாம் டெவலப் பண்ணுறாரு அப்படின்னு எவ்வளோ பேர் கேட்டுமே இவர் சொல்லியிருக்க மாட்டார். ஒரு தடவை இவர் நியூக்ளியர் வெப்பன்லாம் எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்றத இவரே போய் பார்ப்பார். ஆக்சுவலாக இவர் நியூக்ளியர் வெப்பன்லாம் டெவலப் பண்ணின்னு இருப்பார். அந்த நியூக்ளியர் வெப்பன் ஹெட்டோடையே இவர் போட சொல்லுவார். ஏன்னா அந்த ராக்கெட்டோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இல்லை அப்படின்றதுக்காகவே அவரை போட்டு தர சொல்லுவார். அதாவது இவரோட கருத்துகளுக்கு எதிர்த்து யார் கருத்து சொன்னாலுமே அவங்கள போட்டு தள்ளிடுவார். அந்த மாதிரி தான் நம்ம டிக்டேட்டர் ஜாலியாக சுற்றினுக்கிறாரு. இந்த பாம்பிங் செஷன்னால் அவருக்கு வேறு வழி தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் அவர் கிளம்பி அமெரிக்காவுக்கு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக கிளம்பி போயிடுறாரு. ஸ்பீச் கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்காக எக்ஸ்ட்ரா ஸ்பெஷாலிட்டி ஃபோர்ஸ் இருக்குது. இவருக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காக இவரோட லைஃபுக்கு த்ரெட்டனாக இருக்கக்கூடாது அப்படின்றக்காக நிறைய பாதுகாப்பை இவரோட மொட்டை செக்ரட்டரி ரெடி பண்ணி வைக்கிறாரு. அந்த வர ஹோட்டலுக்குமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க லாம்போகினி, எக்கச்சக்க பொண்ணுங்க, எக்கச்சக்க ஆடம்பரமான விஷயங்களோட தான் அவர் நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்காரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாரு. மினி பாரில் கூட எதையும் எடுக்கக்கூடாது, ஏன்னா இவங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. அன்றைக்கி நைட்டை நல்லா தூங்கி நிற்கும்போது யாராவது ஒரு ரூம்குள்ளே அவர் தலையிலேயே அடித்து அவரை கடத்திடுறாங்க. கடத்திட்டு அவரை டார்ச்சர் பண்ணலான்னு நினைக்கும் போது யார் கடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவருக்காக அந்த எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி போட்டிருப்பாங்களே அதோட ஹெட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளை கடத்திடுறாங்க. அவனுக்கு நிறைய காசு கொடுத்து நம்ம ஹீரோ போட்டு தரதாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அவனை டார்ச்சர் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெட்டு நினச்சிருப்பாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் வச்சிருக்க வெப்பன்லாம் ரொம்ப பழசாக இருக்குமா, அதை நம்ம ஹீரோ ரொம்ப கேவலமாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப பழைய வெப்பன் சொல்ல நம்ம ஹெட்டுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி, போடா உன்னை டார்ச்சர் பண்ணுறது வேஸ்ட்டு, உன்னை ஸ்டேட்டாக கொண்டுடுறேன், அதுக்கு முன்னாடி உங்கள் தாடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாடி எடுத்துடுறாங்க. தாடி எடுத்துட்டு தாடியை எரிச்சிட்டா உன்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம எட்டு சொல்லினேங்கும் போது அந்த தாடி எரியதில் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு அப்படியே சட்டை மேலே பரவிட்டு அந்த நெருப்புலேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடிறாரு. ஹோம்லெஸ் கிட்டேருந்து ட்ரெஸ்ஸை வாங்கி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்பீச் கொடுக்கறதாக வந்தார்ல அந்த இடத்துல போய் நின்று நான் தான் அலாதீன் அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி கிராஸ் ஆகுது. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இவனோட மாதிரி ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணி வச்சிருப்பான் அந்த மொட்டை. அதே மாதிரி அவனை கூட்டின்னு அந்த ஸ்பீச் கொடுக்குற இடத்துக்கு போயிடுறான். போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஆடு மேய்க்கிறவன். அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது. அவன் பேத்த முடிக்கிறான். அப்புறம் எப்படியோ அந்த இடத்த சமாளிச்சுறாங்க. மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருப்பான். இந்த மொட்டை பார்த்தீங்கன்னா மொத்தமாக அலாதீனை ஒழிச்சு கட்டு அவனோட சொத்து எல்லாத்தையுமே மிச்சவங்க கையில் கொடுத்துட்டு நல்ல காசு வாங்கி ஒரு செலிப்ரிட்டி பக்கத்து வீட்டாக பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே குடியேறணுன்றதான் இந்த மொட்டையோட ஒரே ஆசை. இதெல்லாம் இங்கே நடந்துனுங்கும் போது நம்ம ஒரிஜினல் அலாதீன் தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே கத்தினுக்கிறான் நான் தான் சொல்லிட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளே எப்படியாவது எகிரி குச்சி போயிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது போலீஸ் தனி அடிச்சு அவர் நம்மளால் தூக்கி அடிச்சிடான். அந்த இடத்துல இருந்தால் நம்ம ஹீரோ என்ன சரி இவன் பாவம் இவன் தைரியமாக போராடுறான்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க.
தப்பிச்சு ஸ்கூட்டரில் கூட்டினே போகும்போது இவன் பேரை லைட்டாக மாற்றி சொல்கிறான் ஆலிசன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பர்கர் கடைக்கும் அது பார்த்து பர்கர்னு சேர்த்து ஆலிசன் பர்கர் அப்படின்னுறான். அதுக்கப்புறம் இவங்க ஒரு கடைக்கு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதமான ரேஸில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா வேலை செய்வாங்க. நிறைய பேருக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. அவங்க எல்லாரையுமே பாதுகாத்தா நம்ம ஹீரோயின் தான் பார்த்திங்கன்னா வந்து நேச்சுரலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவாங்க. குழந்தை பெற்றுக்கிறது கூட ரொம்ப நேச்சுரலாக பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த கடையில் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஆனால் வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளால் திமிர்த்தனவிட்ட பேசிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். திருப்பி அவன் ஹோட்டலில் என்ட்ரு ஆகணும்னு ட்ரை பண்ணுவான். ஆனால் முடியாது. ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஒரு கண்ணாடியில் வந்து எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, நான் என்ன அப்படி தப்பு செஞ்சுட்டேன், நான் என் நாட்டோட வெல்த்தாக வந்து கொள்ளையடித்தேன், என்னை யார் கேள்வி கேட்டாலும் அவங்கள போட்டு தள்ளினேன், அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், எல்லாம் செலிபிரிட்டி ஜாலியாக இருந்தேன், எனக்கு போய் இதெல்லாம் நடக்கலாமா, ஏன் எல்லாம் நல்லவங்களுக்கும் இந்த மாதிரி கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசின்னு இருக்காரு. அப்போ தான் ஒரு விஷயம் கவனிக்கிறாரு. அந்த நியூக்ளியர் வெப்பனுக்கு பார்க்க போயிருந்தார்ல, அப்போ அந்த ஹெட்டையே வந்து போட்டு தர சொல்லியிருப்பார்ல, அந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உயிரோடு இருக்கிறான். அவள் தான் நம்ம மகளுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது. என்னடா இவங்க டென்ஷன் ஆகிறான். அவன் ஒரு ஆப்பிள் கடையில் வேலை செஞ்சான். அவன் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோவும் வந்து அவனை துரத்தினே போகிறாரு. அங்கே போனால் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹேட்டிங் அலாதீன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த அலாதீனை கொல்ற மாதிரியே சமாச்சாரம் ஃபுல்லாக வச்சுக்கிறான். இதெல்லாம் பார்த்து நம்மளால் ஷாக் ஆகிடறான். உள்ளே போயிட்டு ஒரு ஆளாக பார்த்தா இவன் வந்து யாரெல்லாம் போட்டு தள்ள சொன்னானோ அவங்க எல்லாருமே இந்த ஹோட்டலில் உயிரோடு இருக்கிறாங்க. பாலுக்கு அள்ளு விட்டுறான், எப்படியாவது தப்பிச்சுன்னு ட்ரை பண்ணுவான். ஆனால் முடியாது. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக உட்கார வச்சு உன் பேரை சொல்லுன்னு சொல்லும் போது அவன் அங்கே இருக்கிற செவத்தில் இருக்கிற எல்லா பேரையும் சொல்லினே இருப்பான். இவனை கண்டுபிடிச்சிடான், டேய் உண்மையான பேரை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பாயிண்டில் வந்து இவன் தான் வந்து ஆலதீன் அப்படின்னு முடிவே பண்ணிட்டு போட்டு தள்ளிடலான்ற ரேஞ்சுக்கு வந்துருவாங்க. ஆனால் வந்து டக்குன்னு நம்மளோட சயின்டிஸ்ட் உள்ளே பூந்து அவன் என்னோட கசின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டத்தை கழிச்சிருவார். நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு, நீ என்னடா லூசு பையன் எங்கே பண்ணுற, தாடி எங்கடா அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, நான் வந்து திருப்பி பவரில் வந்துடுறேன் அப்படின்போது சயின்டிஸ்ட் சொல்லுவான், சரி நீ பவரில் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நான் வந்து அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை முடியணும், அந்த நியூக்ளியர் வெப்பனை நான் ரவுண்டாக தான் செய்வேன், ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு 2 பேரும் பேசி கன்ஃபர்மேஷன் ஆகி பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா இவனோட டூப் வந்து அங்கே வரான். டூப் வந்து ஹை செக்யூரிட்டி லெவலில் இருக்கான். ஸோ வந்து நம்மளோட சயின்டிஸ்ட்டும் நம்ம ஹீரோவும் வந்து அவனை அப்ரோச்சே பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக அதே நேரத்தில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே வராங்க ஒரு பேட்ஜ் மாட்டின்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம சயின்டிஸ்ட் சொல்கிறான், டே அவள் ஒரு பேட்ஜ் மாட்டியிருக்கா, அவள் தான் வந்து இங்கே வந்து கேட்ரிங் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கா பொழுது, நம்ம அவளை பிடிச்சா கண்டிப்பாக உள்ளே போயிடலாம், அதுக்கப்புறம் உன்னோட பிளான் நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவள் கம்பெனிலே வந்து நம்ம ஹீரோ வேலை செய்ய சொல்கிறான். நம்ம ஹீரோவும் போயிட்டு அங்கே வேலையில் ஜாயின் பண்ணிடுறான். நம்ம ஆள் வந்து கிறுக்குத்தனமாக எல்லா வேலையும் அங்கே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம சயின்டிஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு, டே இந்த மாதிரி வந்து ஒரு பிளான் இருக்குது, நீ வா கிளம்பி அப்படின்றாங்க. கிளம்பி போனால் அவன் சொல்கிறான், டே இந்த ஹெலிகாப்டரில் போயிட்டு நம்ம வந்து அந்த ஹோட்டலை வந்து சுற்றி பார்க்குறோம், சுற்றி பார்த்து என்ன இருக்குது எது இருக்குது செக்யூரிட்டியில் எங்கே வீக்காக இருக்குது அப்படின்ற மேட்டர்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டரில் ஏறி போகிறானுங்க. போகிறப்போ சும்மா இல்லாமல் 9/11 2012ன்னு சொல்லிட்டு அந்த கோட் வேர்டெலாம் சொல்லினே வரானுங்க பாரு. ஹெலிகாப்டரில் இருக்கவனுங்க பயந்தே போயிடுறானுங்க. பயந்து போயிட்டு போலீஸில் இவனில் பிடிச்சி ஊற்றுறானுங்க. அவள் தான் போலீஸில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்படியோ கடைசியில் ஹீரோயின் தான் வந்து நம்ம ஹீரோவை வந்து காப்பாற்றுறாங்க. அங்கே இப்படி காப்பாற்றும் போது நம்ம ஹீரோயின் மேலே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட்டை விட்டுட்டு இவனுக்கு 2 பேர் கிளம்பிடுறாங்க. கிளம்பி போயிட்டு போது இவன் ஒரு ஹக்கு கொடுக்குறான். அப்போ தான் வந்து இன்னும் வந்து ஹீரோயின் மேலே ஒரு தனி ஒரு ஃபீலிங் வருது. இங்கே நம்ம டூப்ளிகேட் வந்து டிவி பார்த்துனுக்கிறான், இந்த ஆடுங்களெல்லாம் பார்த்துட்ருக்கான். அந்த டைமில் வந்து நம்ம மொட்டை வந்து சேனலில் மாற்றுறான். சேனலில் மாற்றும் போது தான் ஒரு விஷயம் கவனிக்கிறேன், இவனுக்கு 2 பேர் அரெஸ்ட் பண்ணதை வந்து டிவி நியூஸில் போட்டுட்ருக்காங்க. அதை வந்து பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடறான், ஆஹா நம்ம ஹீரோ வந்து உயிரோடு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை கண்டுபிடிச்சிடறான். இங்கே நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு, டே எனக்கு வந்து கதை பண்ணுறதுக்கு இதுவாகல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னும் போது அவள் சொல்லிடுறான், அதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண முடியாது, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறான். நம்ம ஆள் தான் 7 வயசுலேயே வந்து உச்சந்தொட்ட வராச்சு. அதனால் வந்து அவருக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரே குசியாகிடுது. குசியானவொடனே போது எல்லார்ட்டையும் அதை வேறு சந்தோஷமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. நம்ம ஆள் நைட்டு ஃபுல்லாக வந்து அதே பண்ணுகிறாரு. ஏதோ சவுண்டு கேட்குது, என்னடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளேருந்து வந்து பார்க்குறாரு. அவனோட ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து அவளை அடிச்சு கொலை ட்ரை பண்ணுறா. பட் வந்து அவளை வந்து ஒரு இடத்துல தள்ளி விட்டு அவளை கொண்டுடுறானுங்க. அடுத்த நாள் காலை கடை பார்த்தீங்கன்னா அலங்கோலமாகுது. அந்த டைமில் வந்து இந்த ஹோட்டல்லேருந்து ஒரு மேனேஜர் வருவான். நம்ம ஹீரோயின் வந்து கடையை காட்டலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்பால் வந்து கதைதா பண்ணுன்ற விஷயத்த சொல்லும் போது அந்த ஆச்சு என்ன கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறான். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் இல்லைனா வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே இவங்களால் போக முடியாதுன்றது நம்ம ஹீரோ தெரிஞ்சவொடனே டென்ஷன் ஆகிட்டு, சரி இதுக்கப்புறம் இது நம்ம என்னோட வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காம்ப்யூட்டரை எதிர்த்து இவங்க வந்து ப்ரொபகாண்டா கிரியேட் பண்ணுறாங்க. இவன் வந்து யாருக்கு என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்லாம் சொல்லி கரெக்டாக கடையை வந்து ஒரு மாதிரி ரெகுலேட்டரி பண்ணி கரெக்டாக அந்த கடையை கொண்டு போக ஆரம்பிக்கிறான். கரெக்டாக கடையை கொண்டு போயிட்டு கடையோட
ஹீரோவோட அப்பீரியன்ஸு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே டியூன் பண்ணி வேறு லெவலில் வந்து மாற்றிடுறான். நம்ம ஹீரோயினும் செம்ம ஹாப்பியாகிறாங்க. கரெக்டாக அதே டைமில் சயின்டிஸ்ட் வந்து ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி வாடா இங்கே ஒரு வேலை இருக்குது பார்க்கலாம் அப்படின்றாங்க. இந்த ஃபியூனரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூனரில் வந்து ஒருத்தர் இறந்துருக்காரு. அவரோட தாடி வந்து இவனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்றனால அந்த ஃபியூனரில் போயிட்டு டெட் பாடி தலையே எடுத்துக்கிட்டு இவனுக்கு அங்கேருந்து ஓடிடுறானுங்க. ஓடினது மட்டும் இல்லாமல் அதோட தாடியை எடுத்து இவனுக்கு இவனுக்கு தனியாக ஒரு தாடியும் செஞ்சிடறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலில் வந்து இவங்க சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டர் இருந்ததில்ல, அது போயிட்டு இருக்கோம்ல. திருப்பி அந்த ஆர்டர் வந்து இந்த ஆள் பண்ண வேலையில் வந்து கிடச்சிது. இவன் என்ன பண்ணிடுறான், இவங்களோட காம்படிட்டர் கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த திருடின் போன தலையை வந்து வச்சிடறான். அவள் தான் அந்த கடையை வந்து இழுத்தே மூடிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த ஆர்டர் திருப்பி வந்துடுது. இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதில் வந்து நம்ம ஹீரோயினும் ஒன்றுக்கு ஒன்றா வந்து இருக்கிற தருணத்தில் அந்த ஆள் வந்து என்ன இது அப்படின்லாம் கேட்கும்போது தான் நம்ம ஆள் அந்த தாடியை வச்சு காட்டுவான் பாரு மாடிப்பா. அடாப்பா நீ தான் அலாதினா, என்னடா ஏன்டா நீ இப்படி பண்ணுற, நீ உன்னதான் என்னடா பண்ணுறது ஊன்னு நம்ம ஹீரோயின் கத்த, வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை தோற்றி விட்டுறாங்க. சிறப்பான சம்பவம். அதுக்கப்புறம் நம்ம ஆள் வந்து வெளியெல்லாம் போகும்போது ஃபால் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவங்க நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் இவன் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகிடுறாப்புல. சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிக்கலான்னு நியூயார்க் பிரிட்ஜிலேருந்து குதிக்கலான்னு வெயிட் பண்ணுக்கும் போது அப்போ கரெக்டாக நம்ம சைட்டிஸ்ட் வந்து காப்பாற்ற வர்றாரு. டேய் எப்படா நீ கண்டுபிடிச்ச என்ன அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது, டேய் வெண்ணமாவனே நீ தானடா எனக்கு 7 தடவை மெசேஜ் அனுப்பிச்சு இங்கே வான்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் சொல்லுவார். அதுக்கப்புறம் எப்படியா சயின்டிஸ்ட்லாம் எல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோ அங்கேருந்து காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றி அடுத்த நாள் வந்து இந்த ஹோட்டலில் வந்து இந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது கான்ஸ்டியூஷன் எழுதி அதை வந்து நம்ம டூப்ளிகேட் வந்து சைன் பண்ண போகிறதா ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதை வந்து கலைச்சிட்டு நம்ம டிக்டேட்டர் வந்து திருப்பியும் அந்த நம்ம ஹீரோ வந்து அந்த ரோலில் வந்து போய் ஆகணும் அப்படின்றனால நம்ம அந்த ஹீரோ பார்த்திங்கன்னா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கன்னை வச்சு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறான், பக்கத்து பில்டிங் கயிறு அடித்து ஜிப்லைன் மூலிமா நம்ம ஹீரோ அந்த சைடு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிப்பான். ஜிப்லின் கரெக்டாக வந்து அந்த ரூமில் போய் அட்டாச் ஆனவுடனே இவனை 2 பேர் குசையாக ஒரு குத்தாடத்தை போட்டு நம்ம அங்கேருந்து ஏறி புஷ்ஷுன்னு போனால் அது நடுவுலேயே தொங்கிடுது. அதுக்கப்புறம் என்ன எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலான்னு ட்ரை பண்ணாங்க. நான் போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த வெயிட்டு தாங்காமல் கயிறு அறுத்துன்னு நம்ம ஆள் போய் கரெக்டாக அந்த கேட்டில் போய் டமால் இடிக்கிறாரு. இச்சுப்புட்டு அப்படியே பொறுமையாக ஏறி உள்ளே வந்ததை பார்த்தா அங்கே நம்மளோட டூப்ளிகேட்டை சுட்டுலான்னு நம்ம ஹீரோ போவார். ஆனால் திடீர்னு கொஞ்சம் அவர் சாஃப்ட் ஆகிட்டார்ல, டேய் போடா தப்பிச்சு போடா இங்கே நிற்காதரா அப்படின்னு சொல்லி அவனை தொட்டி விட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஃபுல் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணியே போய் நிற்கிறாரு. உள்ளே போயிட்டே இருக்கும்போது நம்ம மொட்டை என்ன பண்ணுறான், சரி வாங்க நீங்கள் வந்து சைன் பண்ணுங்கள். இது என்ன கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் மூலிமா இந்த நாடு வந்து ஓப்பன் தி வேர்ல்டு. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து வெளியேருந்து உள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளானில் இருக்காங்க. ஆனால் என்ன ஆகுது, கடைசியில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த கான்ஸ்டியூஷனை கிழிச்சு போட்டு நம்ம டெமோக்ராட்டிக்காக போவோம், எலெக்ஷன்லாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தவொடனே மனசு மாதிரி அப்படி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ப்ரொப்போசம் பண்ணி 2 பேரும் சேர்ந்தாங்க. அதே டைமில் மொட்டை என்ன பண்ணுறான், உன்னை சுடுறான்டான்னு சொல்லிட்டு சுடும் போது அந்த டூப்ளிகேட் கரெக்டாக நடுவில் போந்து புல்லட்டை மறைச்சிட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட நாட்டில் வந்து எலெக்ஷன் வைக்கிறாரு. யாருமே அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, பீரிங் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி எனக்கு ஓட்டு போகிறீங்களா இல்லைன்னொடனே எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டு 98% ஓட்டுமே வந்து அவருக்கு வந்ததுனால அவர் வந்து அவர் பிரசிடென்ட் ஆஃப் வாய் இதாகிறாரு. அந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃபும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. கல்யாணம் ஆன டைமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஜூவிஷ்னு தெரிஞ்சவொடனே கன்ஃபார்மாக போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூட சொல்கிறாரு. ஸோ கடைசியில் வந்து ராக்கெட்டை எப்படி பில்ட் பண்ணிக்கிறான்னு போய் பார்க்கும்போது நம்ம சயின்டிஸ்ட் சொல்கிறான், நீ கேட்டோம்னே நல்லா ஷார்ப்பு பாயிண்ட்டாக வந்து நான் ராக்கெட் பில்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நம்பாலே அது எப்படி இருந்தால் என்னடா அப்படின்னோட காண்டாயிர நம்ம சயின்டிஸ்ட்டு டேய். அதுக்கப்புறம் என்ன அவள் தான் படம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு காமெடியான படம் தான் இது. ஸோ இந்த படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் நம்ம மீட் பண்ணுவோம். அதற்கு ஸ்டே டியூன், பை டேக் கேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.